தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எரேமியா 2:8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். மேய்ப்பர் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார். இப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியை தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரின் வீட்டை விட்டு, ஆண்டவரின் ஆலயத்தை, ஆண்டவருக்குரிய அந்த பலிகளை விட்டு பாகாலை சேவித்தார்கள். ஆண்டவர் வீட்டையே அவர்கள் எண்ணமற்று போகும் அளவுக்கு அவர்கள் மறந்து போனார்கள். மறந்துட்டு பாகாலை சேவித்தார்கள். எத்தனை துக்கம் பாருங்க. ஆகவே கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, எப்படி புருஷனை விட்டு ஒரு மனைவி விலகி போகக்கூடாது, அது ஆபத்து. அதே போல் ஆண்டவரின் வீட்டை விட்டு விலகி போகக்கூடாது. இதை பார்க்கும் பொழுது ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இது அப்படி ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 31 அதுக்கு மிக சிறந்த ஒரு அதிகாரம். ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிறார், இரக்கம் செய்கிற கைகள், பயனுள்ள கைகள். இதெல்லாம் அப்படி ஆவிக்குரியத்தில் நம்மெல்லாம் பார்க்கணுங்க. இதெல்லாம் நாம் பலனுள்ளவர்களா, ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுகிறவர்களா, அல்லது மற்றவர்களுக்கு சகோதர சிநேகத்தில் நிலைச்சிருந்து கனி கொடுக்கிறோமான்னு பார்க்கணுங்க நம்ம. 2வது, நண்பர்களுக்கும் தன் வீட்டாருக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள். அதே போல கத்திரி பிள்ளைகளே, உங்களை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் நல்ல பக்தி விருத்தி உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வார்த்தையாக இருக்கணும். இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துடாதீங்க. அப்புறம் 16 எப்படியாயிலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, தன் வீட்டை கட்டி எழுப்புவதற்கு வாய்ப்புகளை தேடுகிறாள். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும், வாய்ப்புகளை தேடணுங்க. இருக்கிற வாய்ப்பை பாருங்க, அவிசுவாசத்தோடு தடைகளை பார்க்காதுங்க. அப்புறம் 11-12 இருதயம் கணவருக்கும் உண்மை, ஆண்டவருக்கும் உண்மையா இருக்குதான். அதே போல கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம் இருதயம் அப்பன் இயேசுவுக்கு உண்மை உள்ளதா இருக்கணுங்க. எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கணும். வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, ஆலயத்துக்கு வந்தாலும், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருங்க. ஊழியத்தை எப்படி பயபக்தியோடு செய்வோமோ அதே போல் உலக வேலைகளையும் உண்மையா இருங்கள். அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரின் வீட்டை விட்டு விலகாதவர்கள். அவர்கள் தான் புருஷனுடைய வீட்டிலேயே சார்ந்திருக்கிற மனவாட்டி. அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாய், உள்ளான அழகுள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், வீட்டிலே தரித்திருக்கிறவர்களாய், உங்கள் வீடே ஜெப வீடாக இருக்கும்படி ஆண்டவருடைய காரியங்களிலே நீங்கள் எப்பொழுது கவனமாய் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இருந்து விட்டார் ஒரு குறை அப்பா வைக்க மாட்டாருங்க. முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் கூட கொடுக்க முடியும் சொன்னது போல எல்லாவற்றையும் கொடுத்து குறைவில்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.